Hello guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चनல சாப்டர் 3ல எடுத்துக்காட்டு 3.21 தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த क्वेश्चனை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பத்தி ஒரு இன்ட்ரோ சொல்லிடுறேன். அதாவது நீங்க புதிய சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை பத்தி சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். அப்படி இல்ல நம்ம சேனலுக்கு வந்து நீங்க எப்பயுமே வர்றவங்களா இருந்தீங்க, சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்ம இன்ட்ரோ மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா நீங்க கணக்குல போங்க. அதாவது நம்ம சேனல்ல 10th ஸ்டூடண்ட்ஸ்க்காகவே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி 5 மார்க் 2 மார்க் கொடுத்துருக்கோம். மேக்ஸுக்கு மட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை மட்டும் பார்த்தாலே போதும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க்குமே உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். அதுவும் நீங்கள் எல்லாமே படிக்காமல் சிம்பிளாக படிச்சுட்டு சிம்பிளாக மார்க் எடுத்து போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற கணக்கை மட்டும் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணி அந்த கொஸ்டினை மட்டும் ரிப்பீட்டாக நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைச்ச ஸ்கோர் வந்து 90 above வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். சரி வாங்க இன்னைக்குள்ள கணக்குள்ள போகலாம். இன்னைக்குள்ள கணக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு அந்த சமன்பாட்டின் வர்க்கமூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த சமன்பாட்டின் வர்க்கமூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சமன்பாடு இருக்குல்ல, இப்போ இந்த சமன்பாடை இப்படி வந்து ஒரு பெருக்கல கொடுத்துருந்தோம்னா இப்படி எழுதிக்கணும். எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ இந்த 64 இருக்குல்ல, 64 எதை ஸ்கொயர் பண்ணா 64 வரும்? 8 ஸ்கொயர் பண்ணா 64. அப்ப இங்க ஒரு 8 எழுதிக்கோங்க, இங்க ஒரு 8 எழுதிக்கோங்க. அதாவது பாதியா பிரிக்கணும். இங்க ஒரு 8, இங்க ஒரு 8. எழுதியாச்சா? இப்போ x பவர் 4 பாதியா பிரிங்க. 4 எப்படி பிரிக்கலாம்? 2 × 2 பிரிக்கலாமா? அப்ப இங்க ஒரு x ஸ்கொயர் எழுதிக்கோங்க, இங்க ஒரு x ஸ்கொயர் எழுதிக்கோங்க. புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? இதே மல்டிப்ளை பண்ணுமா? 8x ஸ்கொயர் × 8x ஸ்கொயர் 64 x பவர் 4. முடிஞ்சா? இப்போ இதுக்கு மட்டும் அடையாளத்தை மாத்துங்க. அடையாளத்தை மாத்தினா இது அடி பெறுமா? இப்போ நெக்ஸ்ட் உள்ளது எழுதுங்க. -16 x கியூப் பிளஸ் 17 x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1. இப்படி எழுதியாச்சா? இப்போ இந்த கீழே உள்ளது அப்படியே இருக்காச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 8 மட்டும் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணுங்க. 8 ரெண்டா எத்தனை? 16 x ஸ்கொயர். அதாவது இங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த முன்னாடி வேல்யூ வந்து ரெண்டால மல்டிப்ளை பண்ணணும். அதாவது பெருக்கணும். 8 ரெண்டா எத்தனை? 16 x ஸ்கொயர். இது முடிஞ்சா? இப்போ இங்க என்ன போட்டா இங்க வந்து கியூப் வரும். இங்க x ஸ்கொயர் இருக்கு, இங்க 16 இருக்கு, இங்கேயும் 16 தான் இருக்கு. ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க x ஸ்கொயர் இருக்கு, இங்க என்ன இருக்கு? x கியூப் இருக்கா? அப்போ ஒரு x வந்து தேவைப்படுதா? அப்போ வந்து மைனஸ் x ன்னு போடுங்க. ஏன்னா அங்க முன்னாடி என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் x ன்னு போடுங்க. அப்ப 16 x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 16 x கியூப். புரிஞ்சா? நெக்ஸ்ட் இங்க x போட்டீங்கன்னா இங்கக்குள்ளே ஒரு x போட்டுறணும். புரிஞ்சா? இப்ப மைனஸ் x × மைனஸ் x பிளஸ் x ஸ்கொயர். புரியுதா? ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப பாருங்க, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இத அடையாளத்தை மாத்தணும். பிளஸ் மைனஸ். இது அடையாளத்தை மாத்தினா இது ஃபுல்லா அடி பெறுமா? இப்ப என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் உள்ளத அப்படியே எழுதிக்கோங்க. 16 x ஸ்கொயர் எழுதிக்கணும். இப்போ நீங்க மேல என்ன பண்ணீங்களோ அது ரெண்டால பெருக்கணுமா? இப்போ மேல x போட்டுருக்கீங்க. அப்ப என்ன வரும்? x × 2 மைனஸ் 2x ன்னு வருமா? புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? மிச்சம் உள்ள வேல்யூ எழுதுங்க. 17 x ஸ்கொயர் மைனஸ் 1x ஸ்கொயர் எத்தனை? 16 x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1. இது வருமா? இப்போ பாருங்களேன், 16 x ஸ்கொயர் இங்கே 16 x ஸ்கொயர் இருக்கு. அப்ப மேல பிளஸ் 1 போட்டோம்னா 1 × 16 16 1 × x ஸ்கொயர் வந்துச்சா? அடுத்து ஓ2 2x வந்துச்சு. அப்ப எல்லாமே சேமா வந்துச்சா? அப்ப மேல 1 போடுறப்ப என்ன செய்யணும்? சைடுலயும் 1 போடணும். புரிஞ்சா? இப்ப ஒரு 16 x ஸ்கொயர். அடுத்து மைனஸ் × மைனஸ் பிளஸ் × மைனஸ் மைனஸ் 1 × 2x 2x ஓ2 1. இப்போ எல்லாத்துக்கும் அடையாளம் மாத்துங்க. மைனஸ் பிளஸ் மைனஸ் இதெல்லாம் அடி வருமா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். இப்போ இந்த கணக்குல வர்க்கமூலம் என்னது? 8x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் 1 தான் அதோட என்னது? வர்க்கமூலம்.
இப்போ அந்த கணக்கில் நீங்கள் டிபிக்கல்ட்டாக பார்க்க வேண்டியது என்னது, ஃபஸ்ட்டு உறுப்பு 64 இருக்கு. 64 எதோட ஸ்கொயரு, 8 ஸ்கொயர் தான் 64. 8 × 8 64. அப்போது ஒரு 8 இங்கே போட்டுக்கோங்க, இன்னொரு 8 இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து மேலே 2 இருக்கு பாருங்க, அடுக்கு 4 இருக்கு. 4 எப்படி பிரிக்கலாம், 2 2 பிரிக்கலாமா? அப்போ இங்கே ஒரு x⁴2 போட்டுக்கோங்க, இங்கே ஒரு x⁴2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை பெருக்கினீங்கன்னா 64 வரும். அதுக்கடுத்து மிச்சம் உள்ள வேலையை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே 8 வந்து என்ன பண்ணணும், 8 2ஆல் பெருக்கணும். 8 2ஆல் பெருக்கினா எத்தனை, 16. 16 x² தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் செக் பண்ணணும். இங்கே உங்களுக்கு என்ன இருக்கு, x³ இருக்கு. ஆனால் இங்கே என்ன இருக்கு, x² இருக்கு. அப்போ இங்க 16 இருக்கு, இங்க 16 இருக்கு. ஓகே, இங்க x² இருக்கு, இங்க x³ இருக்கு. அப்போ இங்க எதை போட்டா இங்க வந்து x³ வரும், x × x² தான் x³. அப்ப அதனால தான் மேல வந்து x ஆட் பண்ணனும். அதனால x ஆட் பண்ணா -16 x³. அடுத்து மைனஸ் × மைனஸ் பிளஸ் னு வரும். x × x x². அடுத்து இது அடையாளத்தை மாத்துங்க, இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும். இப்போ இது அடி பெருமா. அடுத்து 17ல 1 போனா எத்தனை, 16x² - 2x + 1 ன்னு முடிஞ்சுச்சு. இப்போ இந்த 16x² அப்படியே இறக்க போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த வேல்யூ மட்டும் என்ன பண்ணணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணனும்னா அங்க 2ஆல மல்டிப்ளை பண்ண மாதிரி இங்கேயும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணோம்னா -2x ன்னு மாறும். அதுக்கு அடுத்து பாருங்களேன், இப்போ இத செக் பண்ணுங்க. 16x² இருக்கு, இங்கேயும் 16x² இருக்கு. இங்கேயும் -2x இருக்கு, இங்கேயும் -2x இருக்கு. அப்ப எதை போட்டா இங்க உங்களுக்கு சேம் வேல்யூ வரும், 1ஆம் நம்பரை பெருக்கினா தான் அதே வேல்யூ வரும். அப்ப அதை வச்சு போட்டோம்னா 0 ன்னு வந்துரும். therefore இதோட வர்க்கமூலம் எத்தனை, 8x² - x + 1. இதுதான் என்னது, அதோட வர்க்கமூலம். இவ்வளவுதான் இந்த क्वेश्चन. இந்த क्वेश्चனுக்கு ஒரு சிலர் 5 மார்க் கொடுக்கணும். காமெடியா இருக்குல்ல, ஏன்னா இந்த क्वेश्चனுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிள். நம்ம சிம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விஷயமே சிம்பிளா தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு நம்பர் எழுதிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது அது வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க x எழுதிருக்கீங்க, அப்ப என்ன வரும், இங்க 2x வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க 1 எழுதிருக்கோம், என்ன வரும், இங்க கீழே 2 வரும். இந்த உள்ள 2 வேலையும் அப்படியே இருக்கும். அந்த ஸ்டெப்ல என்ன பண்றோமோ அது மட்டும் தான் 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அவ்வளவுதாங்க. இந்த क्वेश्चनல உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அது 4 பேருக்கு ரீச் ஆகும். ரீச் ஆனாதான் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்மளுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.